நண்பர்களே, இது செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. போராடிதான் இந்தியா ஜெயிச்சது, கஷ்டப்பட்டு போராடிதான் ஜெயிச்சது. லீக் மேட்ச்ல எப்படி சென்னையில ஈஸியா ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரி ஜெயிக்க விடல. நியூசிலாந்து கஷ்டப்பட்டு போராடிதான் ஜெயிச்சாங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு பண்ணாங்க இந்திய டீம். அதனாலதான் 62 ரன். இல்லைன்னா அதை விட கம்மியா தான் வந்திருக்கும் மேட்ச். அதை விட கம்மியா தான் வந்திருக்கும் ஸ்கோர். நிறைய மிஸ்ஃபீல்டு பண்ணாங்க. லாஸ்ட் 4 பால் இருக்கும்போது 10 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 4 பால்ல 3 பால்ல பிரம்மாண்டமான பவுண்டரி அடிச்சு ஜெயிச்சாங்க. அந்த பவுண்டரி மட்டும் வரலன்னா நியூசிலாண்டா ஃபைனலுக்கு போய்க்கும். நியூசிலாண்டா வெற்றியாளரா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையான மேட்ச் இது. எப்படி லைவ் மேட்ச்ல 2023 எப்படி லைவ் மேட்ச்ல இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நடந்துச்சோ அதே மேட்ச் கண்ணில் வருது. இந்த மேட்ச் பார்த்தா உங்களுக்கு இந்த மேட்ச் பார்த்தா அதே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல். அந்த மேட்ச்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தியா ஜெயிச்சாங்க. அந்த ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஒரு இதுதான் வந்துச்சு. கஷ்டப்பட்டு லாஸ்ட் விக்கெட், கடைசி விக்கெட் வரைக்கும் போராடிட்டு இருந்த கடைசி விக்கெட், லாஸ்ட் விக்கெட் தாங்க. லாஸ்ட் விக்கெட் வரைக்கும் நான் போராடிட்டே இருந்தேங்க. லாஸ்ட் விக்கெட் ஆரம்பத்துல ஸ்டார்டிங் நல்லா இல்லை. ஃபினிஷிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. கடைசி டஃப் கொடுத்தாங்க இந்தியா. இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்ததுனால ஜெயிச்சாங்க. ஆனா ஒரு சிக்ஸ் அடிக்கல. நியூசிலாண்டும் சரி இந்தியாவும் சரி, நியூசிலாண்டும் சரி இந்தியாவும் சரி ஒரு சிக்ஸ் அடிக்கல. செம்மையா இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. இந்த மேட்ச்ல கடைசி 4 பால் வரைக்கும் ட்ரில்லு, அவ்வளோ ட்ரில்லா இருந்துச்சு மேட்ச். இப்போ இந்த விக்கெட்ஸ் எல்லாம் செமிஃபைனல் கரெக்ட் பண்ணி ஆகணும். யாருன்னா இந்தியா இந்த விக்கெட்ஸ் விடுறதுல கரெக்ட் பண்ணி ஆகணும் ஃபைனல்ஸ்ல. ஏன்னா ஃபைனல்ஸ்ல ஸ்ட்ராங்கான டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து இல்லைன்னா ஆஸ்திரேலியா. 99% ஆஸ்திரேலியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1% இங்கிலாந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா இந்த மேட்சோட உங்க கருத்துக்கள்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேட்ச் ஃபைனல்ல செமிஃபைனல் ரியல் அது இதுல விளையாடி ஃபீல் கொடுக்குறான்னு நீங்க அந்த கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. கமெண்ட்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னால இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஆகி எனக்கு வாரத்துக்கு 4 வீடியோ 5 வீடியோ போறதுக்கு தோணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். செம்மையா இருந்துச்சு மேட்ச், சூப்பரா இருந்துச்சு. பெரிய மேட்சா இந்த மேட்ச் பெரிய மேட்சா ஃபீல் கொடுக்குதுங்க எனக்கு. ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ட்ரில்லு, செம்மையா ட்ரில்லு லாஸ்ட் ஓவர் வரைக்கும். என்ன நடந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் தான் என்னோட குறிக்கோளா இருந்துச்சு. அது நான் எத்திட்டேன். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ட்ரில்லா இருந்துச்சு. செம்மையா மேட்ச். 62 சேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சேன். நான் சேஸ் பண்ணிட்டேன். போராடி தான் சேஸ் பண்ணதோட ஈஸியெல்லாம் சேஸ் பண்ணல. பேட்டை விட போலர் தாங்க
அடிக்கிறாங்க. இது இந்த டோர்னமெண்ட்ல பேட்டை விட போலர் தாங்க ரொம்ப அடிச்சாங்க. செம்ம ஷாட். இந்த ஷாட்டோட வெற்றிக்கான படிய எட்டிடுவோமாங்க. இது ஒரு 2-3 ஷாட் இதே மாதிரி வந்துச்சு. ஷாட் இந்த ஷாட்டும் செம்மையான வினாடி போராடி இந்த மேட்ச் ஜெயிச்சோம். இப்போ ஃபைனலுக்கு போறோம். ஃபைனலுக்கு போய் நானுக்கு போறோம். எப்படி ஜெயிச்சோம் ஃபைனல்ல, செமிஃபைனல்ல